முன்னால் சிவன் சொத்துக்களை அனுபவித்து பாவத்தை சம்பாத்தியம் பண்ண குடும்பம்னு பேர் இருக்கு. கால் வந்துட்டுவாங்க. இந்த பையனை நிழலுக்கு ஒதுங்கினவனை அங்கேருந்து கூட்டி வீட்டில் கொண்டு வந்து வைக்கேன். முதல்ல இவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறேன். வரக்கூடிய பௌர்ணமிக்கு குழந்தை வர வாங்கிறதுக்கு உன் பிள்ளையை கூட்டு வா, வரம் தாரேன். போய்ட்டு கர்பசாமிக்கு கோர்ட்டில் டைவர்ஸ் சொந்தமாக யாரும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? வாப்பா. யார் அது? யாருக்குமா? கால் வந்துட்டாங்க. கால் ஐயாட்ட கால் வந்துட்டாங்க. நீ அப்ளை பண்ணிக்கியா? டைவர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கோர்ட்டில் கிடக்கோ. யார்? ஓம் முண்டாட்டிக்கா? அக்கா சகோதரி. இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. என்ன முடியும்? என்னப்பா உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் கருப்பசாமி வரேன். எங்கே இருக்காரு? முண்டால் இருக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறேன். அருவாலாம் வீசினேன். டாங் 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 டாங். இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். யாருடா? யாரு? சிங்காரவேலன் சன்னிதானத்தை பார்த்தேன். உன் பிள்ளை இருதார யோகம் உள்ள பிள்ளை. இந்த டைவர்ஸை நிச்சயமாக தீர்ப்பு பிரிவில் தான் கொண்டு போய் விடும். தெளிவாக இணையாதுன்னு சொல்லி தான் உத்தரவு இருக்குது. அதனால் செட்டில்மெண்ட் வேணும்னு விரும்புதியா? எதுவும் அப்படி சொல்லுதியா? மனம் திருந்தி வந்தாலும் உன் மகா திருப்தியாக வாழ்வான்னு நீ நம்புதியா? கண்ணை மூடு கொஞ்ச நேரம். நல்லா பார்க்க. நல்ல கண்ணை முடிக்கா. உள்ளத்தை சுத்த விடாமல் என்னையை மட்டும் நினச்சிக்கா. ஐயா இவன் இதயத்தை கொஞ்சம் காட்டுப்பா எனக்கு. அப்படியா? கொடுத்து அனுப்பட்டுமா? சரி, நல்லது. இந்தாப்பா சித்திரை மாதம் 20ஆம் தேதி அதுக்கு ஒரு தெளிவான விடையை தந்து வாழ்க்கையை பூட்டி வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்? பூட்டி வைக்கிறேன். நல்லா போய்ட்டோம். அடுத்து பேசுவோம் மகனே. போய்ட்டோம். இடையில வந்து என்னை பார்த்துக்கா. என்ன 1 2 3 4 5 வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? வியாபார ஸ்தாபனம் ஒத்துக்கிட்டு வரான ஒருத்தன். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? நல்லெண்ணெய் தானே? கடலெண்ணெயா? கடலெண்ணெய். அதுவும் நல்லெண்ணெய் தானே? அவனை சிரிக்காம பாரு. ஏன்னா எல்லாருமே கருப்பசாமி மேலே ஆசையும் பாசமும் நிறைய வச்சுட்டாங்க. சொன்ன உடனே நம்மளாக தான் இருக்கும்னு சொல்லி முண்டுதாங்க. நம்ம ஏமனே குற்றம் சொல்லணும்? எல்லோரும் பொறுமையாக இருந்து சந்தோஷத்தை அனுபவிப்போம். என்ன நான் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டும் உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்காங்க கருப்பசாமி. சத்தியமாக இல்லையா? அந்த நினைவே உங்களெல்லாம் வாழ வச்சிரும். ஆனந்தமாக இருங்க எல்லோரும். கால் வந்து பாப்பா. என்னண்ணே ஆம், வேற்று மதத்தை சார்ந்த ஒருவர் என்னையை கும்பிட வந்திருக்காராம்லாம். மதுரையில் இருந்து. யார்ப்பா அது? யார் அது? என்ன மதம்டா நீ? கிறிஸ்டின். உட்கார். அழைக்கிறேன் மகனே. நீ எங்கே நின்னாலும் உன்னை நான் பார்த்துருவேன். தைரியமாக இருடா. வியாபாரத்தை பற்றியும் கேட்கணும், இவன் வாழ்க்கையை பற்றியும் கேட்கணும். கல்யாணம் முடிச்சிட்டியா நீ? அவள் எங்கே இருக்கா? சரி, காலைல வந்துட்டு வா. ஃபூ ஃபூ ஃபூ. வாங்க பக்கத்தில் வந்து உட்காருங்க. ஆமாம், என் தங்கச்சி வாராள காளியம்மா எங்கே இருக்காப்பா? அவளை கும்பிடுவீங்களா நீங்கள்லாம்? ஏன் அடுத்தவங்க இடத்துல இருக்காளோ? அப்படியா? அதனால் சரி, ஓகே. இப்போ என்ன செய்யணும்? நான் சொன்ன நீ வருத்தப்பட்டுருக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல மாட்டேங்க. கண்ணை முடிக்கா. இன்னொரு தடவை காலை வந்துட்டு வரலாம்.
முனியனுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை ஓடுது, சிறிய ஓடை. அந்த இடத்துல கொஞ்சம் போட்டி பொறாமையான ஜனவசியத்தை, வியாபார வசியத்தை தடை செய்து ஒருத்தன் குழப்பம் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு வருஷமாகவே இந்த வியாபாரத்து மேலே ஒரு சந்தேகம்தான். இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ள அழுத்தமான மன வருத்தம் வந்துருச்சு. இதை எப்படி திறக்கிறது, நடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடே தோன்றிடுது. வேறு இடங்களை செலக்ட் பண்ணலாமா என்ற சிந்தனையும், தொழிலில் அடிஷனலாக வேறு எதுவும் ஒரு வியாபாரத்தை சேர்த்துக்கிடலாமாங்கிற சிந்தனையும் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை நீங்கள்லாம் பொறுமையாக இருக்கணும். அதுவரை உங்களுக்கு தடைகளை நீக்கிறதுக்கும் ஜனவசியத்தை உருவாக்கி வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். கால் ஒன்று வரலாம். என்ன ஒரு மரத்தில் பறவைகளாக வந்து அடையுது. மரம் இருக்கா உங்கள் கடைக்கு அந்த பக்கத்தில்? பக்கத்தில் இருக்கு, நிறைய பறவைகளாக வருத. இப்போ என்னடா வேணும் உனக்கு? சொல்லு, என்ன வேணும்? இந்தா வியாபாரத்தை மூலம் முடிச்சு தரேன். ஜனவரியிலேருந்து 6ஆவது மாதத்தில் வேலை சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு விடை கொடுக்குறேன், வெற்றியாகி தரேன். தைரியமாக இருங்க. வரக்கூடிய புதன் போய் அடுத்த புதன் என்னை வந்து பாருங்கள். கர்மசாமிக்கு ஆப்ரேஷன் யாருக்கு ஆகிருக்குப்பா? வாப்பா கிறிஸ்டின், வாப்பா கிறிஸ்டின். அடுத்து ஆப்ரேஷன் யாருக்கு ஆகிருக்கு? அறுவை சிகிச்சை யாருக்குயா? ஒரு நபர் அறுவை சிகிச்சை அடைந்தவர் வந்திருக்காரு. யார் இது? இருக்கீங்களா? வர சொல்லுங்க. என்ன ஆப்ரேஷன்? வயிற்றுலையா மார்பிலையா? என்னடா ஆப்ரேஷன் தம்பி? எலும்பு ஆப்ரேஷன். எஸ் மேன். எங்கே? சரி, ஓகே. அப்படி நிற்கட்டும் தாய் பராசக்தி. கால் ஒன்று வாடா. என்னப்பா வேணும் உனக்கு? பேண்ட் அந்த அக்கௌண்ட் ஏன் இப்போ க்ளோஸ் தான் ஆகுச்சு? கண்ண முடிக்கா. இந்தா அந்த அக்கௌண்ட் அடுத்த வாரம் உனக்கு செட் ஆயிரும். தைரியமாறு. அதுக்கு நூதனமான வழியை சட்டப்பூர்வமான முறையில் அன்றைக்கி உனக்கு செட் ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? தீர்த்து தரேன். அயல் மாநிலத்திலிருந்து உனக்கு, அயல் மாநிலத்திலிருந்து உனக்கு பண உதவியும் தொழில் உதவியும் கிடைக்கும். நீ வெற்றியடைந்து ஆனந்தமடைந்து என்னை பார்க்க வருவாய். சென்று வா மகனே, சென்று வா. அறுவை சிகிச்சை கால் ஒன்று வாமா. தோப்பு தடாகமா கருப்பசாமி? யாருடே இது? உங்கள் பாட்டியா? அக்கா நீங்கள் குனிய வேண்டாம். அக்கா நீங்கள் குனிய வேண்டாம், அங்கே வாங்க. விவசாயம் தோப்பு தடாகம் யார் வச்சுருக்கா? அடுத்து என்னப்பா தென்னை மரம் உண்டா? நின்று, உனக்கு தான் உத்தரவு. நில்லுக்கா, உனக்கு உட்கார முடியாது. நீ உட்காரடா. என்னடா வேணும் அம்மாவுக்கு உனக்கு? வருத்தப்படாமல் சும்மா சொல்லுடா. அம்மாவும் அப்பாவும் சரி. உன் வீட்டம்மா வாங்க. வீட்டம்மாவோட அப்பா அம்மாவும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கு. அம்மா மறுபடியும் நடக்க முடியும். அப்படி நில்லு, என்னையை மட்டும் நினச்சிக்கா பார்ப்போம். என்னடா உங்கள் தெருவில் வெங்காய சருகா கிடக்கு. ரொம்ப வெங்காயங்களாக கிடக்கு. பக்கத்தில் முனையில் கோயில் இருக்கா? முனியன் கோயில் இருக்கா? மார்க்கெட் எங்கே இருக்குது? அதான் உங்கள் இடத்துக்குள்ள நுழையும் பொழுது வெங்காய சருகாக கிடக்கு. சரியா? அக்கா நிக்கட்டும், நீ கால் வந்துட்டு வா. பேசவே வேண்டாம்க்கா,
நான் பார்த்துக்கிடுறேன், நீ தைரியமாக நினச்சிக்கிட்டு மட்டும் இரு, நான் பார்க்குறேன். தம்பி நல்லா புரிஞ்சுக்கா, 3 ஆண்டு காலங்களாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தீய சக்தி புகுந்திருக்கு. அது மனிதர்களால் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டவைகளில் ஒன்று. அதனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஆயுளுக்கு கண்ட ஒருமோ என்ற ஒரு மரண பயமும், நிறைய பண நஷ்டமும், எந்த தொழிலையும் திருப்தியாக நிற்க முடியாத ஒரு கோளாறும், இவங்க மட்டும் இல்லைனா எங்கேயாவது போயிடலாமே, ஆனால் இவங்களுக்காக நம்ம காத்து இருந்து எப்படியாவது இவங்களை காப்பாற்ற தான் செய்யணுங்கிற கட்டாயத்தின் மேம்பாடில் தான் நீ இங்கே உட்கார்ந்துருக்கப்போம். இந்த நிலைகளிலிருந்து நான் மாற்றி தரணும். சனி பகவான்கிட்ட வர வாங்கி உங்களை காப்பாற்றுறதுக்கு வழிவகுத்து தரேன். வார புதன் போய் அடுத்த புதன் இவங்களையெல்லாம் வீட்டில் இருக்க சொல்லிட்டு நீ மட்டும் என்னை பார்க்கறதுக்கு வா, ஜெயிச்சு தரேன் வா. புதன்கிழமை வந்துங்க தங்கணும், வேலைக்கிழமை உத்தரவு கட்டு ஊருக்கு போகணும். வாடா செல்லக்குட்டி, வாடாங்க பேரப்பிள்ளை. இந்தாம்மா, நீ இழந்து போன பணம் உன் பிள்ளைகளை வந்து அடையும். நல்லா இருக்கு, போய்ட்டோம், புண்ணியமாக இருங்க. தென்னை தோப்பு தென்னை மரச்சோலையிலே சீட்டு போல போற பெண்ணே, கோபம் கொண்ட மானை போலே போகலாமோ புல்மையிலே. தும் தா தும் தா தக்கிட தக்கச்சிமிதா தக்கிட தக்கமிதா. உங்கள் ஏரியாவில் மேலே சத்தம் கேட்கு. என்ன கோயில் இருக்குது, டும் டீன் டும் டட்டா டும் டீன் டும் டட்டா அடிக்குதே, கால் உண்டு. என்ன வேணும் மகனே உனக்கு? வீடு கிடைக்காது, பணம் தான் கிடைக்கும். உன்னுடைய விவசாய பூமிக்கு இடையில் ஊடால கொஞ்சம் தீவினையான பொருள்கள் உள்ள கிடக்கு. அது மூலமாக பலனடைவதிலையும் பிரச்சனை இருக்கும், அந்த இடத்தாலையும் பிரச்சனை இருக்கும். அதில் நிம்மதி அடைய முடியாத குறைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். கால் வந்துட்டு வா. வாப்பா தம்பி, நீ பணத்தை தான் வாங்கணும், அந்த வீட்டை வாங்கக்கூடாதா. அந்த வீட்டை நீ வாங்கினடா உள்ளே போய் நிம்மதியாக வாழ முடியாதடா. வேற வீடு அப்பா வாங்கி தரேன். கருப்பசாமிக்கு நல்லா இருக்கு என் செல்லக்குட்டி. மறந்துரு வீட்டை, பணத்தை வாங்கிட்டேன் போ. விபூதி வாங்கிக்காங்க, அப்படியே கனி கட்டிய இந்தாங்க. நல்லா அடுத்து பேசுவோம். பிள்ளையை பற்றி கேட்க வந்த பெண்ணடியாள் யாரு? எந்த பிள்ளையை பார்க்கணும்? கால் வந்துட்டு வா. அண்ணாச்சி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? யாரெல்லாம் வந்திய? இவன் யார் இந்த பையன்? கூப்பிட்றேன் இருங்க, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏம்மா வண்டி ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கியா? ஒரு போறன்னு ஒரே அடி அடிக்க. உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், அந்த விஷயத்தை செஞ்சு தந்தா போதுமா? சம்மந்தம் கலக்கம் எல்லாருமே உன்னையை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா எப்படின்னு பார்த்து அந்த வீட்டில் சம்மந்தம் கலக்கணும், அதுதான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சில வார்த்தைகள் சொந்த பந்தத்துக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. 21 குடும்பங்கள் சேர்ந்து கும்பிடக்கூடிய கோயில் அங்கே இருக்குது. அதில் அடிக்கடி உங்கள் குடும்பத்தை பற்றிய பேச்சும் நடக்கும். அதனால் பங்குனி உத்தர பூத்திருவிழாவுக்கு பிறகு அருமையான பொன்மாலை, அதுவே இந்த உலகத்தில் உன் பிள்ளைகளுக்கு மணமாலை. வெற்றியாகிட்டேன், சந்தோஷமாரு, என்னைக்கும் ஆனந்தமாக வா. வாயை குறைத்தால் வாழ்வு இனிக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்ன அப்படியா? யாரு? பம்பாய்
பாம்பே. மதுரையில் உட்காருங்க. பம்பாய் வாங்க, பம்பாய். நமச்சிவாயண்ணே. மதுரையில் உட்காருங்கண்ணே. இவ்வளோ நேரம் மதுரைக்கு ஓட்டியாச்சுல. வணக்கண்ணே. இல்லை சும்மா எங்கே அங்கேயே போய் நிற்கிறீங்க, இங்கே நிற்க வேண்டியதானே. நூலும் இல்லை வாலும் இல்லை, வானில் பட்டம் வீடுவேனா, நாதி இல்லை ஜோதி இல்லை. நீ பம்பாய் இல்லையே, பின்ன எப்படிங்க வந்த? அதெல்லாம் பிறகு தருவேன். நானும் வாழ்வை ரசிப்பேனா. பம்பாயா? இப்போ பம்பாயிலேயே இருக்கியே? எவ்வளோ நாள் ஆச்சு வந்து? சரி, இன்னும் இங்கே தான் இருப்பீங்க. எந்த ஊர் தமிழ்நாட்டில்? 1 2 3 4 5 6 7. வீட்டுக்கு வடக்க ரோட்டுக்கு அங்கிட்டு சொல்லமானேன் இருப்பானே. உங்கள் ஏரியாவில் இருக்காரா? சரி. பம்பாயிலிருந்து தாய், 2 குழந்தைகள். சாமி எங்கள் அக்காவை ஏன் கூப்பிடணும்னு உடனே கேட்கக்கூடாது. என்ன என்ன தம்பி, அதுக்கு என்னடா இருக்கு? அதான் என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. பஜ்ஜி கடை என்னெல்லாம் இருக்குடா? அது என்னது? அது என்னதுடா? நேம் என்னடா? வாங்க பக்கத்தில் வாங்க. தாத்தா ஏன் நம்மளை பார்த்து இதை சொன்னார் அப்படி சிந்திக்கிற. அது பக்கத்தில் நீ போக வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் போகக்கூடாதுன்னு இப்போவே உனக்கு தடை உத்தரவு போட போகிறேன். அப்படி நீ போக மாட்டோம்னு என்கிட்ட உறுதி அடிச்சிட்டேன்னா ₹1 கோடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ரெடியாக இருக்குது, வாங்கி தருவேன். என்ன செய்ய போகிற? கால் வந்துட்டு வா. நல்ல ஒழுக்கத்தை படிச்சுக்கிட்டு என்கிட்ட வரத்தை வாங்க. உண்மையா இல்லையா? நீங்கள் செய்யலைங்களா? அதை சரி விடுங்க, உங்கள்கிட்ட போய் பேசலன்னு. இப்போ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டத்துக்கு 2 பேர் மெயின்டைன் பண்ணி உங்கள்கிட்ட பேச போகிறான். ₹3 கோடி ப்ராஜெக்ட் அது. அதில் உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு நிற்கும். அது கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஒரு 3 மாதத்தில் 4 ப்ராஜெக்ட் வாங்கி தரேன். ₹5 கோடி கூட வரும். ஆனால் உனக்கு உன்னுடைய கமிஷன் தெளிவாக நிற்கும். நீயும் முன்னேறிடுவ, உன் குடும்பமும் முன்னேறிடும். வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு அசத்திடுவோம். கருப்ப வரா எங்க கருப்பசாமி. முன்னால வாடா. மாலப்பட்டு கேஸ் வரிமலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வாங்க. இந்தா தை மாதத்துலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் உயரும். இந்தா அது பொன்மாலையாக மலரும். ஒரு ஹிந்திக்கார பிள்ளையை நீ லவ் பண்ணுவேன், அதைத்தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவேன். என்னல ஒன்று இருக்க உண்மைதான் சொன்ன. தாத்தா பொய் சொன்ன நினைக்காது. உங்கள் அம்மா ஒத்துக்கிடுவாளோ இல்லையோ, ஆனால் நான் ஒத்துக்கிடுவேன். ஏன்னா அவளை வச்சு உனக்கு நிறைய வருமானமும் வரும், செல்வமும் சேரும். சந்தோஷமாக்கி தரேன். ஆனால் அவள் பாக்குக்கு போடாமல் நான் பார்த்துக்கிட்டேன். நீ பா. சரி, நீ காலில் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும் பிள்ளைகளுக்கு, பொய் சொல்லக்கூடாதுல்ல. அசத்துனா டேய். வண்டி வச்சுருக்க? என்ன வண்டி வச்சுருக்க? சரி, போய்ட்டு வா போய்ட்டு வா. உங்கள் ஊரில் கடற்கரை எங்கடா இருக்குது? அது பக்கத்தில் ஏதோ ஒரு பள்ளிவாசல் இருக்கா? அங்கே அடிக்கடி நீ போவியாம்ல? போகிறாங்க. இந்தா தொழில் எல்லாருக்கும் உயர்ந்துடும். தைரியமாக இருக்கு. பக்கத்தில் வா. இந்த கனியை வீட்டில் போய் நீ சாப்பிட்றணும். குடிச்சிட்டு மேலாம் தேய்ச்சி குடிச்சிடணும். இன்னையிலிருந்து எந்த நோயும் உன்னை தொடாது. வெற்றிகரமாக உன் பிள்ளை குட்டிகள் கணவன் மனைவின்னு என்னையை வச்சு கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணி வாழ்வீங்க. ஆனந்தமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. காரியக்கார பேலை நல்லா வாமா. கையில் குழந்தையோடு இருக்கிற வெற்றி மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுப்பா.
கால் வந்துட்டு அந்த பிள்ளைய வச்சுக்கா. கால் வந்துட்டு மணமகள் வந்தாள் தேரிலே. என்கிட்ட யாரும் மறைக்க முடியாது தெரியுமில்ல. யூடியூப்பில் என்னை பற்றி பார்த்துருப்ப, அதனால் அதுக்கெல்லாம் தயாராகி தான் அங்கே வந்திருக்க நீ. அதுவும் எனக்கு தெரியும். வா. உன் வீட்டுக்காரனை பார்த்தேன், நல்ல அறிவாளி, நல்ல மனம் படைத்தவன். அறிவை வச்சு ஜெயிக்க முடியாதது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை உடையவன். 1000 தெய்வம் உண்டனிலும் ஆழ்ந்த அறிவு ஒன்றே தெய்வம் என்று நினைக்கின்ற பாரதியைப் போல குணம் படைத்தவன் புருஷன். ஆனால் இப்போ ஒரு பெரிய சர்க்கிள், ஒரு வருஷத்துக்குள்ளே பல லட்சங்களை இழந்தாச்சு. இந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய லைக்கிங்கே போயிடுது, விருப்பமே வெறுத்து போயிட்டீங்க. இதை தொடராமா, அடுத்த கைவிட்டு வேறு எதுவும் வழி பார்க்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இந்த தொழிலை விடக்கூடாது, இதுவே நான் வளர்த்து வாழ வச்சு தருவேன். கால் வந்துட்டு வா. இவள்கிட்ட மட்டும் ஒரு பொருளை வாங்காமல் வெளியே விட்டுறாதுன்னு சொல்லிடுது. அது என்னது அப்படின்னா அதுதான் ஒரு ஃபுல். என்னது? ஃபுல் சரக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் ஊருக்கு போகலாம். இந்த கனி என்றும் இனிமையாக இருக்கும், கோடி கோடியாக பணம் பெருகும், தொழில் ஆனந்தமாக இருப்பாய், வெற்றி அடைவாய். உடம்பு உருகிக்கிட்டே போகிறது என்ன காரணம்னு கேட்கலையே. உஷ்ண பீடை, வெள்ளைப்படுதல் போன்றவைகள் நீங்கும். போ. அதே பம்பாய் திருநெல்வேலியை சார்ந்த மகனே வருக. இந்திரன் கெட்டதும் பெண்ணால. காலன்ட்டு வரலாம். அந்த சந்திரன் கெட்டதும் பெண்ணால, எங்கள் அண்ணன் கெட்டதும் எதனால எதனால எதனால. உட்காரலாம். பையன் என்ன செய்தார்? கடை நடத்திக்கிட்டு தான். கேட்காம பையனுக்கு ஒரு பெண்ணால் பிரச்சனை. அவன் மனம் திறந்து வெளியில் சொல்லாமல் இவங்க எல்லாரையும் ஊமையாக இருந்துக்கிட்டு இருக்கான். நட்புகளால் பண இழப்பு, சட்டப்படி அவன் மேலே சில விசாரணை வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. ஏய் இல்லை, மனம் குழம்பிக்கிட்டு சாமியை கும்பிட்டேன். வத்ராயிருப்பாங்க, வத்ராயிருப்பு. என்ன பெரியண்ணே, எங்கே போயிட்டு வாரீங்க? சரிண்ணே, சந்தோஷம்ண்ணே, சந்தோஷம்ண்ணே. சகோதரன் சகோதரி விழுந்துடா, சாப்பிட்டாரா இல்லையா? பத்திராயிருப்பு பக்கத்தில் என்ன பெட்டி உனக்கு? செவலூர். உனக்கு என்ன பெட்டி? தகர பெட்டி கிடையாதோ அங்கே இருவாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. அந்த சர்ச்சுக்கு பின்னால் ஓடி போனால் அந்த ஊர் வரும். சரிண்ணா? என்ன செய்யணும்? நீங்கள் தான் வரத்தை கேட்கணும், நான் அதை தரணும். தோப்பு யாரும் அந்த வக்கீல். இப்போ வீடு மட்டும்தான் உங்கள்கிட்ட. அவங்க கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, புரியுதா? கவலைப்படாமல் இருங்க, வெற்றியாகி தரேன். ஆனால் யாருக்காக இந்த சொத்தை இவன் கேட்குறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் சகோதரி கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். எங்கே இருந்து வந்தவளுக்கு என் சொத்தில் என்ன உரிமை? அவனுக்கு பிறகு அவள் தான் அந்த சொத்தை அனுபவிக்கணுங்கிறதுல என்ன ரைட் இருக்குது? அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, சமாளிப்போம், சாதிப்போம், அப்படி இல்லைன்னா சாகடிப்போம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. கால் வந்துட்டுவாங்க. வரலாம். வீடு உங்களை தவிர வேறு யாரும் அந்த வீட்டில் அனுபவிக்க முடியாது. அதை எழுத்தாக்கி
ரெக்கார்டாக்கி முடிச்சு தரேன், தீர்த்து தரேன், கடையை ஓட்டி தரேன். நல்ல சந்தோஷமாக இருங்க. போய்ட்டு வாங்க. பிள்ளையை பற்றி கேட்க வந்தியா? மகளை வீட்டுக்காரரு கால் வந்துட்டு வாம்மா. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. ஏக்கா உங்கள் ஊரில் சிவன் கோயில் இருக்காமலா? அங்கே உள்ளுக்கு முருகப்பெருமான் நல்ல விசாலமாக இருக்காராம்ல. தைப்பூசம் இல்லை போன்ற இடங்களில் நல்லா அருமையாக அங்கே கும்பிடுவாங்களாம்ல. சரவண்ண பவகுரு நாதா பஜனையெல்லாம் பாடுறாங்களே. கால் வந்துட்டு வா. உன் புருஷனுக்கு காலை எடுக்க வேண்டிய நிலைமை வராது, காப்பாற்றி தரேன். அதே மாதிரி இப்போ 1.5 வருஷமாக இந்த சோதனை ஆரம்பிச்சிருக்கு ஐயா. ஒரு இடத்துல நாங்கள் கேட்டோம் ஐயா, ஏதோ மாறுபாடு கோளாறு பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் செய்தி கேட்டோம் ஐயா, அது உண்மையா கருப்பசாமி அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்க. இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ப்பா. நம்ம சத்தியம் தானே பேசுவோம், போய் பேச மாட்டோம்ல. வா, உன் வீட்டுக்காரருக்கு வருமானத்தை தரேன், உன் பிள்ளைகளெல்லாம் கண் குளிர வாழ வைக்க. உனக்கு எந்த குறையும் இல்லை, நான் இருக்கேன். என்னை கூப்பிட்டுக்கா உள்ளத்துக்குள்ள. கொஞ்சம் நினச்சி பாரு, என்ன என்னென்ன இன்னும் நினைக்கும் போதெல்லாம் காட்சி அடிப்பேன். போ. வா. எத்தனை பிள்ளை இருக்கு உனக்கு? 2. அப்படியா? பொல்லாத பேவிழியில் பெற்று வச்சுட்டு வந்து காலில் விடுத பேவில்ல. என்னம்மா உனக்கு நடக்க முடியல? யாருமா நீ? சச்சக்கம்மா காக்க வைக்க. எந்த ஊர்? தடாவூர். சேலம் மாவட்டத்துக்கு இன்னும் தான் உத்தரவே இருக்குது. உட்காருங்க. வா. யாருக்காகவும் என் படியை மாற்றிக்கிட மாட்டேன். நீ போய் உட்காரு, மகிழ்ச்சியாக உட்காரு. கொண்டு போய் வைடாங்க. என்னக்கா வேணும் உனக்கு? மாரியம்மா வராள, எங்கே இருக்கா? சந்தன மாறி தடமாறி தையல் நல்ல முப்பிடாதி என் அண்டமெல்லாம் காப்பவளே அகிலாண்ட ஈஸ்வரியே ஆத்தாளை வந்திடம்மா. வேற என்ன வேணும்? பணம் வரும், வேலையும் வரும். லஞ்சம் கொடுத்து அந்த வேலை வேண்டாம். இந்த கருப்பசாமி அருளால் வேலைக்கு போ. வெற்றி அடைஞ்சிக்கா, ஓடிக்கா. கருப்பசாமிக்கு விருதுநகர். வா. நல்லா விருதுநகர். கடன்களை பற்றி கேட்க வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாருமா? வா, கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மா ஒன்று தெய்வமாக வருது. 1.5 வருஷ காலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லு கேட்காம மனவேதனையும் துயரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களாம்ல. 2 வேளை சாப்பாடு சாப்பிடுதோம், 3 வேளை சாப்பாடு எங்களால் சாப்பிட முடியல. கருப்பசாமி கால் வந்துட்டு வா. இந்த குழந்தை யாருன்னு ஒரு பணம் எடுத்து கொடுங்க ஆளாம. இந்த கடன்களை தீர்த்து தாரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்? வா, அவனை காப்பாற்றி எழுப்பி நடக்க வைக்கிறேன். தைரியமாக வெற்றி அடைவாய். கருப்பசாமிக்கு சாமி, நான் எந்த தொழில் பார்த்தாலும் எனக்கு தடையாக இருக்குது. அது ஏன் அப்படி நடந்துச்சு? யாரும் எதுவும் கோளாறுபடி இருக்காங்களே. எனக்கு இந்த பிரச்சனைக்கு தெளிவு கிடைக்கணுமே. கால் வந்துட்டு வா. இருக்கங்குடி மாரியம்மா. வாப்பா, இருக்கங்குடி போகிறீங்களாப்பா? இந்த ஒருத்தன் ஏன்ப்பா போகல? கோவப்பட்டுக்கிட்டீங்களா? வாட்ட போயிட்டு இருந்தியா? என்ன வேண்டதில் பண்ணியிருக்க?
இல்லை அங்கே என்ன வேண்டுதலை செய்வதாக சொல்லியிருக்க? கால் வந்துட்டு வா. நல்ல தெரியுது எனக்கு. சித்தர்கள்லாம் வெட்ட வழி, பட்டப்பகல் வெட்ட வழின்னு ஒரு தத்துவத்தை சொன்னாங்க. அது என்னது? இருளாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றியோ நாம் நினைப்பதை பற்றியோ பட்ட பகலில் வெளிச்சமாக தெரியுற மாதிரி ஞானிக்கு தெரியும். அதுதான் பட்டப்பகல் வெட்ட வழி. அதில் தான் உங்களை பார்த்தேன். நீங்கள் கருப்பசாமி ஏற்கனவே உங்கள் பக்கத்தில் இருக்காராம்லாம், வீட்டு பக்கத்துலேயே இருக்கார். அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் உன்னை நாங்கள் கும்பிடுதான் பார்க்கோம், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்தோம், உனக்கு இறக்கம் இல்லையா? இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். தொழில் சம்பந்தமாக மன வருத்தம், உடல்நிலையான மன வருத்தம், தீராத கடனான குழப்பம், வாழவா சாகவாங்கிற போராட்டம் இதெல்லாம் நடக்க சிலரை நம்பி பல லட்சங்களை இழந்து வேதனை அடைந்து நொந்து வந்திருக்கிய கால் ஒன்று. இது அத்தனையிலிருந்து உன்னை மீட்டி வாழ வச்சா போதும்ல, வெற்றிமாற கொடுப்பா. கடனை தீர்த்துருவோம், மன தைரியமாக இரு. இந்தாடா உன்னை வாழ வச்சுருதேன், உன் கடனெல்லாம் தீர்த்துருதேன், சொந்த வீட்டிலே மரியாதையோடு உன்னை வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு மகளே, செல்வமாயிரு, போ. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. கருப்பசாமிக்கு அதே விருதுநகர் எல்லை கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையை பற்றி மனக்கவலை யாருக்கு? யாருக்கு? என்னக்கா பிள்ளைய கல்யாணம் முடித்து கொடுத்தியா? பொட்டச்சியா? எங்கே கட்டி கொடுத்து? தம்பி கட்டி கொடுத்தியா? தடுமாறி பேரை கட்டி கொடுத்துட்டியே. கால் வந்துட்டு வா. ஆனால் இவா பரமானவா, எதையும் விட்டு கொடுக்குற மனம் உடையவா, எல்லா உதவியும் செஞ்சும் அவள் உருப்படியாக வாழலையே. கால் வந்துட்டு வா. நீ வந்த உடனே சப்த கன்னிமார்கள்லாம் அங்கே வராங்க. உன் வீட்டுக்குள்ளே கன்னி தெய்வங்கள் இருக்குது. அவங்கள கேட்டேன், இந்த பிள்ளைக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, அவனுக்கு இருதார தோஷம் இருக்குது, அதனால் 2 பேரும் இப்போ படாத பாடுபட்டு உடலாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வாழ்க்கை மன நிம்மதியும் இழந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய விதி உடையவர்களாக இருப்பார்கள். சேருவா சேரமாட்டாவா, என்ன நடக்கும் ஐயான்னு தெரியலையேன்னு வேதனைப்பட்டு வந்தியா. கால் வந்துட்டு வா. உன் தம்பி கூட வாழ வைப்போமா வேண்டாமா? வா பக்கத்தில். அவன் இவன் மேலே குற்றம் சொல்லுதானே, அந்த குற்றம் நடந்திருக்கும்னு நீ நினைக்கிறியா? கண்களை மறைத்து மனக்கண்ணை திறந்து உன் பிள்ளைய வாழ வச்சு தரேன். அடுத்த குற்றம் இல்லாமல் காப்பாற்றுறேன். போ, நல்லா போய்ட்டோம்.